ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அந்த நல்ல குணத்தை நன்மை செய்வது ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான கடமையாகும். நன்மையும் செய்யாமல் தீமையும் செய்யாமல் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நன்மை செய்கின்ற மனிதன் பல நிலைகளில் சோர்வுகளை சந்திக்க நேரிடும். நன்மை செய்யும் போது நமக்கு தீமை செய்வார்கள். நம்முடைய நன்மையான செயல்களை நினையாமல் நன்றி இல்லாதவர்களாக போய்விடுவார்கள். அப்போது கசப்பும் வெறுப்பும் ஏற்படும். ஆனாலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல குணத்தை நாம் இழக்கக்கூடாது. மோசே இயற்கையிலே பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உள்ளத்தை கொண்டவன். அடிமைத்தனத்தில் தவிக்கும் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க அவன் விரும்பினான். ஆனால் அவனது நல்ல குணம் அசட்டை செய்யப்பட்டது. நல்லது செய்ய விரும்பிய அவன் ஊரை விட்டே ஓட வேண்டிய நிலை வந்தது. ஆனாலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற பண்பை அவன் இழக்கவில்லை. மீதியான் தேசத்திற்கு வந்து சேர்ந்த அவன் ஆடுகளை மேய்க்கும் சில பெண்களுக்கு எதிராக மேய்ப்பர்கள் சில செய்த அநீதியை கண்டான். மனம் வெதும்பிய அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அங்கே அந்த பெண்களுக்கு அவன் உதவி செய்தான். அந்த நன்மையான செயலால் அந்த தேசத்து ஆசாரியன் வீட்டில் அவன் அடைக்கலம் பெற்றான். ஒரு இளைப்பாறுதலை கண்டான். ஆம், ஒரு இடத்தில் நம்முடைய நல்ல குணங்கள் அவமதிக்கப்பட்டாலும் இன்னொரு இடத்தில் அது உரிய மரியாதையை பெறும். எனவே எல்லா சூழ்நிலையிலும் அந்த நல்ல குணத்தை விடாதிருக்க வேண்டும். நல்லது செய்தல் என்ற பண்பை நாம் தேவனுக்காகவே கடைபிடிக்க வேண்டும். மனிதர்களிடம் அதற்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்காமல் போனால் கூட தேவனால் அதற்கு கனம் வராமல் போவதில்லை. ஏனென்றால் கர்த்தரை நம்பி நன்மை செய்யவே வேதம் சொல்லுகின்றது. போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு மிகவும் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆயினும் இறுதியில் அங்கு அவனுக்கு அவமானமும் துன்பமுமே பரிசாக கிடைத்தது. ஆயினும் யோசேப்பு தன்னுடைய நற்குண நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. அவன் சிறைச்சாலையில் அடைப்பட்ட நிலையிலும் அங்கும் உண்மையோடு செயல்படுவதையும் நல்லது செய்வதையுமே உறுதியாக பற்றி கொண்டிருந்தான். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே அவனுடைய பிரதான நோக்கமாயிருந்தது. எனவே மனிதர்களின் விஷயத்திலும் சோர்ந்து போகாமல் இறுதி வரை நல்லதையே செய்து தேவ கணத்தை பெற்றான். சிந்தனைக்கோ, இகழ்ச்சிகளை தாங்கும் பயிற்சியை உடையவன் புகழ்ச்சிகளை தக்க வைக்கும் முதிர்ச்சியும் உடையவனே. இகழ்ச்சிகளை தாங்கும் பயிற்சியை உடையவன் புகழ்ச்சிகளை தக்க வைக்கும் முதிர்ச்சியையும் உடையவனே.